அதுக்கப்புறம் இங்கே வரும்போது நான் ரூமுக்குள்ளே உட்காருக்கும் போதே கேட்டாங்க, மேலே எத்தனை பேர் உட்கார வைக்கணும் சார், எத்தனை சேர் போடணும் சார். இங்கே தலைவன் யாருமே இல்லை, சேரே வேண்டாம், நின்றுக்கிட்டே பேசுகிறேன்னு சொன்னேன். ஏன்னா ஒரு சிலர் மேலே வர வச்சு ஒரு சிலர் வர வைக்கலன்னா என்ன பண்ணுங்களா? ஆ, இங்கே யாருமே வந்து தலைவர் இல்லை, யாருக்கும் வந்து சேரே வேணான்னு சொல்லி சேரை தள்ளியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு நடிகனாக பேசலை, நான் வந்து ஒரு தமிழனாக பேசிகிட்டு இருக்கேன், ஒரு மாணவர்களுடைய அண்ணனாக பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோ. ஸோ நேற்று நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா, வேற எல்லாம் என்னென்ன சொல்லிட்டு இருக்காங்க, வெளியே ஏதோ கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க. என் வீட்டு முன்னாடி போலாம் சொல்லியிருக்காங்க சார், ஏதோ கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு. எனக்கு வந்து நிறைய பேர் ஃபோனில் என்ன சார் கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களான்னு. ஸோ நேற்று நம்ம நண்பர்கிட்டையும் நம்ம இளைஞர்கிட்டையும் மாணவர்கிட்டையும் பேசும்போது அண்ணா ஏதாவது ஒன்று பண்ணணும்னா, நம்ம இது இப்படியே பேசிகிட்டு இருக்காங்கன்னா அப்படின்னு நேற்று ஒரு நாங்கள் எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணோம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ராகவா அரசு ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம் தனியாக இருக்குது, அது ரசிகர்கள், அது வேற. 10 வருஷமாக இந்த சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறதால ட்ரஸ்ட் இருக்குது, அது வேற. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்குள்ள ஒரு 2 நாள் கேள்வி ஓடிச்சு. நண்பர்களும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டாங்க, இளைஞர்கள் எல்லாமே, ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்ம அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு டிசைட் பண்ணேன், சரிப்பா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள ஒரு ஒழுக்கம் ஒன்று தேவை, அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு. ஆனால் ஒரு சின்ன நம்ம ஒரு கண்டிஷனோட நம்ம வந்து வரமுறையா எல்லாமே பண்ணலாம். அதை பண்ணால் நம்ம வந்து டெஃபினட்டாக எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம். அண்ணன் சொல்றது உங்களுக்கு ஓகேன்னா எல்லாருமே சேர்ந்து பண்ணலான்னு கேட்டேன் நான். சரி நான் சொல்லுங்க அப்படின்னாங்க. முதல்ல வந்து நம்ம ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி அதில் நான் எந்த கட்சியும் சேராதவன் நீங்கள் சைன் பண்ணணும், எந்த இயக்கத்தையும் சேராதவன் நீங்கள் சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் எந்த தீவிரவாதியும் சேராதவன் இல்லை, இருக்க மாட்டாங்க. ஒருவேளை போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் பேசிட்டு இருக்கும்போதே சொல்றாங்க, சார் இப்படிலாம் கூட இருப்பாங்க சார்ன்னு. நம்ம இருக்க மாட்டோம். ஒரு வேலை வர கேட்டால் கூட எங்கள் பசங்க அப்படி இல்லை சார், பாருங்க சார் நாங்கள் எல்லாருமே சரியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்காக அது. அப்புறம் முக்கியமாக ஒரு கருத்தை உள்ள வச்சேன், எலெக்ஷன் வரும்போது ஓட்டு போடும்போது யாரும் பணம் வாங்க மாட்டேன்னு சைன் பண்ணி கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்டேன். எல்லாருமே நேற்று ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. சரிண்ணே இதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், என்ன பண்ண போறோம், உதவி மட்டும் செய்யலாம். இப்போ நமக்கு நாமே நம்ம உதவி செய்யலாம், உதவி செய்யறன்ற பாதையில போகலாம் நம்ம எல்லாருமே. வேற மற்றவங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல, சரி உதவினா எப்படின்னா பண்ணலாம், கல்விக்கும் மருத்துவத்துக்கும் ஃப்ரீயா பண்ணலாம், வேற எதுக்குமே ஃப்ரீயா பண்ண வேண்டாம் அப்படின்னு நண்பர்கள்கிட்ட கேட்டேன். எல்லாரும் அதுக்கு வந்து சரிங்க சார் ஓகே சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உதவியா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம். நம்ம தமிழ் மங்கை வந்து பானுன்னு ஒருத்தர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க 7 நாளும் அவங்க கூட எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ, எல்லாருமே நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க, அதில் அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. பானு இங்கே வாங்கலாம், இவங்க தமிழ் நங்கை பானு, இவங்க பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்க பேசிட்டே இருக்கும்போது என்கிட்ட ஒரு ஐடியா சொன்னாங்க, அண்ணா இந்த மாதிரி தமிழ் நங்கைங்க நிறைய பேரை வந்து வீட்டில இருந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் இல்லை, ஒரு இடம் இல்லை வந்து தங்குறதுக்கு. அவங்க தங்கினா தப்பான வழிக்கு மற்றவங்க கூப்பிட்டு போக மாட்டாங்க, அவங்க தங்குறதுக்கு ஒரு இடம் ஒன்று பண்ணி கொடுத்தா, ஒரு பில்டிங் ஒன்று கட்டி கொடுத்தா நான் அம்மாவாக இருந்து நான் பண்ணி கொடுக்குறேன்னு அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஐடியா, இது இதில் இந்த ஐடியாவில் 1% கூட எங்களுக்கு யாருதும் இல்லை, என்னதும் இல்லை, எல்லாமே அவங்களுக்கு தான். நான் ஒரு தாயா மாதிரி இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு இடம் வேணும்னா பில்டிங் வேணும்னு சொன்னோம். உடனே நாங்கள் வந்து நம்ம இளைஞர்களையும் மாணவர்களையும் சொன்ன உடனே அதுலேருந்து ஒரு நண்பர் வந்து நான் இடம் கொடுக்குறேன்னு சொன்னார். வந்திருக்காரா? வரலையா? ஓகே. அந்த நண்பர் நான் இடம் கொடுக்குறேன்னு சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், நம்ம ஒரு டிவியில் வந்து ஒரு ப்ரோக்ராம், தர்மம் தலைக்காக்கம் சொல்லாதே செய் அப்படின்னு ஜி தமிழில் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். அந்த ப்ரோக்ராமில் இதை வச்சு என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சு நம்ம பில்டிங் கட்டிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ முதல் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த உதவி. ஸோ இந்த உதவி பண்ணலாம், அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. ஸோ நம்ம எத்தனை பேருக்கு தான் வந்து பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு எத்தனை பேர் வந்து நம்ம வாழ வச்சுட்டு இருக்கு, நம்ம எப்போ சூப்பர் ஸ்டார் ஆகிறது அப்படின்னு கேட்டேன் எல்லாருக்கிட்ட, இளைஞர்கிட்ட. நம்ம எப்போ சூப்பர் ஸ்டார் ஆகிறது, இத்தனை நாள் நம்ம வந்து மற்றவங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணோம், கை தட்டணும், எல்லாம் பண்ணோம், நீங்கள் ஒவ்வொருத்தரும் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு சொன்னேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. ஒரு சில ஹெல்ப் என்னால், உங்களுக்கு என்னெல்லாம் ஐடியா இருக்கோ சொல்லுங்க, இப்படி பண்ணலாமான்னா அதையும் நான் ஏற்றுக்கிறேன். அப்புறம் நான் சொல்கிற ஐடியாவும் கேளுங்க. என்ன ஒவ்வொரு ஏரியாலையும் இப்போ நான் வந்து ஸ்லம்மில் இருக்கிற குழந்தைங்கள கான்வென்ட் ஸ்கூலுக்கு படிக்க வச்சுட்டு இருக்கேன். அந்த ஸ்லம்மில் இருக்கிற குழந்தைங்கள கான்வென்ட் ஸ்கூலுக்கு அப்பா 10,000 ரூபா கட்டணும், நாங்கள் 10,000 ரூபா கட்டணும். இது நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஈவினிங் டியூஷன் எடுக்கலாம். எல்லாருமே ஒரு அண்ணனா தேர்ந்தெடுங்க. நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு, இப்போ கான்வென்ட் வந்து படிச்சுடுவாங்க, வீட்டுக்கு போகும்போது டியூஷன் ஈவினிங் இருக்காது.
அந்த 200 பசங்க டியூஷன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக பண்ணலான்னு. அந்த 200 பசங்க மட்டும் இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற ஈவினிங்கான டியூஷன் எடுக்கலாம். அப்போ எடுக்கும்போது என்ன நடக்கும், அந்த ஏரியாவில் நீ யாருன்னு தெரியாது, ஒரு குடும்பத்துக்கு போய் நீ போய் டியூஷன் எடுப்போம். எடுத்துகிட்டு வரும்போது யார் இந்த பையன் புதுசாக வந்துட்டு போகிறானே அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது இல்லைங்க அந்த வீட்டில் இருக்கிற பையனுக்கு ஃப்ரீயாக வந்து டியூஷன் எடுக்கிறாங்களா, உன் மேலே ஒரு பெரிய மரியாதையே வரும். ஒரு வேளை அந்த வீட்டில் எதனா ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த அண்ணனை கூப்பிடுங்கன்னு கூப்பிடுவாங்க. ஸோ உறவு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. அப்படின்னா எல்லாருமே சரி நான் ஓகே நான் டியூஷன் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லதுக்கு பண்ணலாம். வேற மாதிரி ஏதாவது விவசாயத்துக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இது வந்து கட்சியை எடுத்துகிட்டு போகாமல் இது வந்து ஒரு நல்ல பாதையில் கொண்டு போகலான்னு சொல்லி நேற்று எல்லாரும் டிசைட் பண்ணது. இது மட்டும்தான் சார் டிசைட் பண்ண, நீங்கள் வேறு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. வெளியே நாங்கள் வந்து ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டு ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து மாணவர்களோட இளைஞரோட வைக்கணும்னு உடனே அரசியல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களான்னு கேட்டுறாங்க. ஸோ அது எங்கள் நோக்கமே இல்லை, நல்லது பண்ண போகிறோம். இப்போ பாருங்க ஒரு பையன் இறந்துருக்காரு, அவருடைய வீட்டுக்கு போகிறது, அவருக்கு நல்லது பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி பாட்டு. இப்போவே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல லைஃப் அந்த எழுத்தாளருக்கு. அவர் வந்து இந்த பாட்டு எழுதினாருன்னா அடுத்த சினிமாவில் கூப்பிடுவாங்க. ஸோ நல்லதுக்கு பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம பயன்படுத்தணுமே தவிர வேறு எந்த விஷயத்துக்கும் இல்லை. இதில் வந்து சேரணும்னா, இதில் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்காக சேரணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். நாங்கள் எந்த கட்சியிலும் இல்லை, எந்த இயக்கத்திலையும் இல்லை. உங்களுடைய கார்டு அதெல்லாம் நீங்கள் இங்கே பதிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சேர்ந்து நல்லது பண்ணலாம். இதுக்கு வேறு எந்த ஒரு பின்னோக்கமும் இல்லை. அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே வந்து சிவன் கிட்ட கேட்டிருக்கோம், ஒரு செலிப்ரேஷன் டே ஒன்று கேட்டிருக்கோம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு. ஸோ அந்த டே வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் அன்றைக்கி நைட்டு வந்து அந்த கேக் எவ்வளோ நம்ம ஆர்டர் பண்ணோம், 500 கிலோ கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி நைட்டு. மறுநாள் நைட்டு வெட்டலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கேக்கை வந்து கண்டிப்பாக நாங்கள் வெட்டுற வரைக்கும் விட மாட்டோம். அந்த சந்தோஷம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். எல்லா மாணவர்களும் எல்லாம் கேட்டுட்டு இருக்குது என்னென்னா, அண்ணா பட்டு வேட்டி கட்டிக்கலாம், நம்ம அந்த பாரம்பரியம் ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும், அந்த கேக்கு வெட்டினா சீக்கிரம் அப்படின்னாங்க. இந்த பாட்டு ரெடியான உடனே அதை ரிலீஸ் பண்ணுற டைமில் அப்புறம் இன்னொன்று கூட எனக்கு எங்களுடைய மாணவர்கள் சார்பாகவும் இது கேட்கணும்னா சார். ஸோ மெரினாவில் உருவான இப்போ ஜல்லிக்கட்டுனால வந்து அலங்காநல்லூருக்காக நாங்கள் வந்து இப்போ மெரினாவில் வந்து இவ்வளோ பெரிய போராட்டம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இல்லாமல் அது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னவோ பண்ணியிருக்காங்க, ரத்தம் செஞ்சுருக்காங்க, ஒரு மீன் மார்க்கெட்டு எரிஞ்சிருக்கு, ஒரு குழந்தை இறந்துருக்கான், தமிழுக்காக ஒரு உயிரே போயிருக்கு. அங்கே ஜல்லிக்கட்டு நடத்துகிற யார் பெரியவங்களை இருந்தாலும் சரிங்க, இது வந்து கட்டாயம் இல்லை. ஸோ அவங்க வந்து இங்கே கூப்பிடணும்னு ஆசைப்பட்டோம். ஒன்றும் இல்லை, வண்டி கொடுக்க தேவையில்ல, கார் கொடுக்க தேவையில்ல, எதுவுமே கொடுக்கவில்லை, வாங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸோ அவங்க கூப்பிட்டுட்டாங்களாம், இப்போ தான் சொல்கிறாங்க, அவங்களுக்கு நன்றி. நாங்கள் 10ஆம் தேதி போய் அதில் எல்லாமே கலந்துக்க போகிறோம். வேறு எந்த முடிவும் இல்லை. நாங்கள் கூப்பிட்ட உடனே பத்திரிகையாளர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அப்புறம் 10 லட்ச ரூபாங்கிறது நாங்கள் கொடுக்கல, அது வந்து கவர்மெண்ட்டே பண்ணிடுறாங்க. அந்த மீனவர் குப்பத்துக்கு அவங்களே செஞ்சு அவங்களே பண்ண, அதுதான் நியாயம். அதை நாங்கள் வந்து அங்கே பண்ணலை, அது வந்து இந்த குழந்தைக்கு பண்ணுறோம். அதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். ஓகே, நன்றிங்க, தேங்க்யூ. அதுதான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே வச்சுருக்கோம். நான் டிசைட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அந்த எல்லாருமே சேர்ந்து உதவி பண்ணுறதுக்கு வந்து ஒரு நேம் ஒன்று தேவை. ஏன்னா லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆல்ரெடி இருக்குது, தர்மம் தலைக்காக அது ஜிக்கு தமிழோட நான் சேர்ந்து பண்ணப்படுவது. அப்புறம் லாரன்ஸுடைய ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம் இருக்குது. இதுக்கு வந்து நான் மட்டும் பேர் செலக்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் மாணவர்களுக்கு அவங்களுக்கே கொடுத்துருக்கேன். அவங்க என்ன செலக்ட் பண்ணுறாங்களோ எல்லாருமே சேர்ந்து எழுதி அதுக்கு என்ன பேரோ அவங்க கையில் டிசைட் பண்ணியாச்சு சார். சரி, இந்த ப்ரெஸ் மீட் மூலமா எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் நாங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயும் நாங்கள் இதை வந்து கண்டிப்பாக பப்ளிசிட்டி பண்ணுவோம். எல்லாம் வந்து இதில் சேருவாங்கன்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் உங்கள் உதவி தேவை. அதால தான் ஃபஸ்ட்டு இது ஆரம்பமாக நாங்கள் சொல்கிறோம். இல்லை சார், என்னுடைய வீட்டில் 60 குழந்தைங்க படிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அந்த மாதிரி பள்ளியில் தான் சார் படிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து நம்ம அப்படி பிரிக்க முடியாது சார். ஒரு சிலர் வந்து தாய்மார்கள்லாம் கேட்குறது என்னென்னா, என் குழந்தை அந்த ஸ்கூலில் படித்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றாங்கல்ல.
ஸோ என் வீட்டில் படிக்கிற 60 குழந்தைங்களும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஸோ ஒரு சில இடத்துல நல்லா இருக்கிற இடத்துல அப்படி போடுறோம் சார், இல்லாத இடத்துல நாங்கள் கான்வென்ட் ஸ்கூலில் சார். சார் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சார், அந்த 200 குழந்தைங்களை படிக்க வைக்கிறது நடிகர்கள் உள்ளே இருக்காங்க சார், சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தினத்தந்தியுடைய ஓனர் இருக்கார்ல, பாலசுப்ரமணியம் ஆதிசேஷ அவருடைய டிரைவருடைய அண்ணன் பையன் யாரோ வந்து அவருக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கான்வென்ட்ல படிக்க வைக்கிறாங்க பசங்கன்னு தெரிஞ்சு. லாஸ்ட் இயர் வந்து என்னை கூப்பிட்டு, தம்பி இந்த மாதிரி 200 குழந்தைங்க ஸ்லம் குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்களாமே, அந்த 10 லட்ச ரூபா நானே கட்டிட்டோமான்னு லாஸ்ட் இயர் அவர் தான் சார் கட்டினாரு. ஆனால் சொல்ல வேணாம்னு சொன்னார். இந்த டைம்ல சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஆனந்த வீடனுடைய ஓனர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 3 days பேக் அவர் ஃபோன் பண்ணி, இந்த வருஷம் நான் வந்து 10 லட்ச ரூபா அந்த 200 குழந்தைங்களும் கட்டட்டுமான்னு கேட்டேன். ஐயா தாராளமாக கட்டுங்கய்யா, 10 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு இருப்பேன் சொன்னோம். இது வந்து தமன்னா, இவங்க பேர் சொல்லிட்டு எதுக்கு ஆர்டிஸ்ட் பேர் கூட சொல்ல வேணாம்னாங்க. ஹீரோயின் தமன்னா வந்து ஃபர்ஸ்ட் இயர், இது வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவங்க வந்து ஒரு 5 குழந்தைய படிக்க வச்சாங்க. சிம்பு தம்பிக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். அவர் கஷ்ட நிலைமையில எனக்கு 1 லட்ச ரூபா அனுப்புனாரு. அதில் ஒரு 5 குழந்தைய படிக்க வச்சேன். இதை தெரிஞ்ச இளைய தளபதி விஜய் நண்பர் தான், நான் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்களாமே, என்கிட்ட கேட்க மாட்டீங்களாண்ணே, தலைவர் கொடுத்தா வாங்கி பண்ணுறேன் அப்படின்னேன். ஒன்று 5 லட்ச ரூபா கொடுத்தாரு. அதில் 10 குழந்தைங்களை படிக்க வச்சேன். இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றது. அப்புறம் விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு 3 குழந்தைங்களை படிக்க வச்சாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வரனா பேர் மறந்துருந்தா சாரி, நான் ஒரு லிஸ்ட் எடுத்து அனுப்பிடுறேன் அப்புறமா யார் யார் பண்ணாங்களோ. ஸோ நான் மட்டும் பண்ணல சார், இந்த 200 குழந்தைங்களை ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் நான் படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு குரூப் இருக்காங்க, சுரேஷ் சேனல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு வருஷம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து எனக்கு லக் என்னன்னா, இந்த தினத்தந்தி ஒரு கூப்பிட்டு உடனே பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் என்னடா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்கணும் போது இந்த ஆனந்த வீடன்லேருந்து சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு மட்டும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துகிட்டு போகிறோம் சார். இது வந்து வேற காரணமும் எதுவுமே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை, எங்களால் முடியாத சூழ்நிலை, எங்களுக்கு வந்து பிரச்சனை மேல பிரச்சனை வருது, செஞ்சா எங்களால செய்ய முடியல, நாங்க எவ்வளவு கேட்டோம் எங்களுக்கு கொடுக்கல, ஏன்னா கொடுக்குறாங்க. இப்ப அது என்ன ஒரு சின்ன ஒரு அடியோடு கொடுத்துருக்காங்க, அதுதான் வருத்தம். செஞ்சதெல்லாம் நாங்க கேட்கறதெல்லாம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டுறாங்க. ஒரு சில காலகட்டத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நாங்க கேட்கறதெல்லாம் கொடுக்க மாட்டுறாங்க. எங்க மாணவர்களுக்கு எல்லாரும் இது ரொம்ப அநியாயம்னு படுது, இது வந்து ரொம்ப தப்புன்னு, இதை வந்து நம்ம இப்படி மாற்றிதான் ஆகணும்னு மாணவர்களும் இளைஞர்களும் நினைச்சாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஆசைப்பட்டா அப்போ நாங்க முடிவெடுப்போம். ஸோ இப்போ எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அப்படி நாங்க ஒரு முடிவெடுத்து நாங்க பண்ண எல்லா தொகுதியிலும் இளைஞர்களும் மாணவர்களும் நிற்பாங்க. அது வந்து இப்ப இல்லை, அது வந்து அப்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு தள்ளப்பட்டு கடவுள் அப்படி ஒரு அமைப்புக்கு அப்படிலாம் ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுதான் நாங்க நினைக்கிறோம். நாங்க தர்மம் இந்த படம் இப்படியே தான் இருக்கும். அப்படி ஒரு சூழல் வந்தா அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக இளைஞர்களாக தான் இருப்பாங்க. சொல்ல பேர் என்ன சொல்ல இல்லைன்னா இல்ல, அந்த மாதிரி ஒரு முடிவு நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எடுக்கிறதா இருந்தா கண்டிப்பா யாருன்னு நாங்க சொல்ல மாட்டோம். அது மாதிரி யாருன்னு நாங்க தான் தேர்ந்தெடுப்போம். அது எங்க கையில தான் இருக்கு. இப்போ அண்ணனும் வந்து ஒரு தமிழரா தான் எங்க கூட சேர்ந்திருக்கிறாங்களே தவிர வேற ஒரு தனிப்பட்ட இதுல சேரல. அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் முடிவு எடுப்போம். இப்ப இல்ல, அந்த வார்த்தை போடுங்க. இப்ப இல்ல தலைவா, அப்படி ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டால் அந்த சூழ்நிலை 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அது அப்படி ஒரு முடிவை மாறலாம் சார்.
முஸ்லிம்ஸ் என்னங்க, அவங்க என்ன வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லையா? அவங்க தமிழர்கள் கிடையாதா? ஃப்ளட்டு நடந்த நேரத்தில் வந்து அத்தனை மசூதியில் வந்து முஸ்லிம்ஸ் வந்து இடம் கொடுத்து அத்தனை பேருக்கு சோறு போட்டாங்க. அப்போ அன்னைக்கு அது தேச விரோதமான ஒரு குற்றமா? எப்போ பாரு யாராவது ஒருத்தங்களை வந்து கார்னர் பண்ணுறதுக்கு ஒரு பேர் வேணும், அதுக்காக வந்து முஸ்லிம்ஸ் யூஸ் பண்ணுறது. அப்படி பார்த்தா எத்தனை கிறிஸ்டியன்ஸ் வந்திருக்காங்க. நீங்கள் திடீர்னு இன்னைக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டு நாளைக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு வாட்டியும் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோட்டில் உட்காந்து போராட முடியுமா? இவங்க வந்து இத்தனை நாள் அப்போ இவ்வளோ பேர் போராடினதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் வந்து இந்த ஒரு விஷயம் முடிஞ்சதுன்றது வந்து ரொம்ப வந்து வருத்தத்துக்குடைய ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் நான் சொன்னேன். நீங்கள் எல்லோரும் மாணவர்கள் பேசுகிறீங்களே, வந்த அத்தனை லேடிஸை பற்றி யாராவது பேசுனீங்களா? அத்தனை குழந்தைங்களை பற்றி யாராவது பேசுனீங்களா? இப்போ மெரினா இல்லைன்னா என்னங்க? நான் அதை தான் சொன்னேன். எல்லாரும் 10 நிமிஷம் நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்று இருந்தால் அத்தனை போலீஸ் வந்து அத்தனை பேர் மேலே கை வச்சிருக்க முடியுமா? இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து கவர்மெண்ட் மேலே தவறோ இல்லை போலீஸ்காரங்க மேலே தவறோ நான் சொன்னேன்னா? நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ நாள் பண்ணீங்க, அன்னைக்கு இதை அழகாக பண்ணி எங்களுக்கு வந்து சந்தோஷமாக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கலான்னு தானே கேட்குறேன். யார் எந்த தவறு செஞ்சுருந்தாலும் அதை வந்து இங்கே இருக்கிறவங்க யார் வேணால் மறைக்கலாம், ஆனால் அந்த ஆண்டவங்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது.